இது வரைக்கும் என்னதே இல்லம்மா. அவங்க ஃபர்ஸ்ட் D50 அப்படின்னு போடும்போது என்ன டைட்டில் வைக்கல, D50 அப்படின்னாங்க. எதனால D50 இருக்கும்போது தனுஷோட 50th சொல்லுவாங்க. பரவாயில்லையே, எப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரெல்லாம் பேசும்போது 23 years ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரியில ஒரு மெட்டீரியல் காஸ்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இவ்வளவு பேர் ஒர்க் பண்ண போறாங்கன்னு ஒரு பட்ஜெட்டா ஒர்க் பண்ணி அதை சொல்லி அதுல இருந்து ஒரு நெகோசியேஷன் நடக்கும். ஐ காட் அ பிகர் கேன்வஸ் டு பெயிண்ட். அப்படிதான் பார்த்தோம். வாய்ப்பு கிடைக்க கிடைக்க பெரிய கேன்வஸ் இருந்து இன்னும் நல்லா ரசிச்சு பெயிண்ட் பண்ணலாம். ஸோ அதுல இவ்வளவு பெரிய கேன்வஸ் அது 50th அமையுது அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாம் வேணுமா மாஸ்டர்? ஆமா, ஓகே மாஸ்டர் பண்ணிடுவோம். எல்லா வீட்டுக்குள்ளேயும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்து லேண்டிங் கொடுத்து அதை அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஓடுறாங்க. ஓமன் சொல்லுவாரு சார். இல்ல சார், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு புதுசு அது. ஓமன் சொன்னது சார், ஈஸ்ட் அண்ட் இது வெஸ்ட் ஃபேசிங் இருக்கு இல்லையா, அந்த படத்துல இல்லமா எல்லா படத்துலயுமே செட் கிரியேட் பண்றதே வந்து கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணணும்னு இருக்காது. நம்ம ஒரு லைவ் ஸ்பேஸ்ல போய் ஒர்க் பண்றோம்னா சில கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். இப்போ போலான்னா அந்த பக்கம் இருக்காது, இந்த பக்கம் போலான்னா செவுரு இருக்கும். கதையில வந்து இட் வாஸ் வெரி கிளியர், என்ன வேணும் என்ன வேண்டாம், அதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனால இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து தங்கச்சியும் அண்ணனும் போயிருக்கிற இடத்துல எனக்கு வந்து அதான் சொன்னாரு, இல்ல சார் டீடைலிங்னா என்னன்றது என் ஸ்டைல் கத்துக் கொடுக்கறதுக்காக கூட்டு வந்து காமிச்சேன். ஏன்னா அது ஒரு சின்ன சந்துக்குள்ள போய் முட்டு சந்து மாதிரி திரும்புது. பட் ஆனா மண்டைக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கிரியேட்டிவிட்டிக்கு வந்து எல்லை இல்லை, அது வந்து இன்னும் தாண்டி போகலாமே, இன்னும் பெருசா பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். இல்லைன்னா நமக்கு ஆசையா இருக்கும் நம்ம அந்த கடை போட்டோம். ஏன்னா இப்ப அந்த மாவு அரைக்கிற இதெல்லாம் இதுலயும் ட்ரெயின் இல்லை, அதுக்கெல்லாம் மாவு மிஷின் ஒரிஜினலை வாங்கிட்டு வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி ரெடி பண்ணி அப்ப யோசிச்சு பாருங்க. இதுலதான் செல்வராஜ் சார் வந்து கூப்பிடுவாரு வந்து பேசுறது, அப்ப அவர் உள்ள இருந்துடும். இந்த ஷாட்டு செட் மார்க்கிங் அப்போ ஒரு தலையில இருந்து. ஸோ இப்படி டைரக்டர்ஸ் கிடைச்சிட்டா வந்து உண்மையா சொல்றேன், டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து டிலைட். ஹலோ அண்ட் வணக்கம் மை டியர் V4 மீடியா வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமாவோட மோஸ்ட் சார்ட்டட் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் டிசைனர்னு சொல்லலாம். அண்ட் சமீபத்தில் வெளிவந்த ராயன் படத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒர்க் கொடுத்து நம்ம எல்லாரையும் திரும்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிற ப்ரொடக்ஷன் டிசைனர் ஜாக்கி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். So happy to meet you again after another success. And this time it happens to be even more special because it is not just D50, it is also J50, Jackie 50. So 50வது படம் வந்து ராயன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. So tell us about the special feeling. First thanks to you, ma. ஏன்னா தொடர்ந்து என்னோட ஜர்னில வந்து அடிக்கடி சக்சஸ் வருதோ ஃபெயிலியர் வருதோ, பட் யூ பீன் ஃபாலோயிங் மீ ரெகுலர்லி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் ராயன் வெற்றிமாறன் அந்த பழக்கத்தினாலே என்னன்னு தெரியல, தனுஷோட ரொம்ப ஈஸி கோயிங் ஆயிடுச்சு. ஸோ திருச்சிட்டம்பலம் பண்ணோம், முடிச்சுட்டு அடுத்து ராயன் பண்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. என்ன டைரக்டரா ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போறோன்ற ஒரு சின்ன லைட் வந்து ஹீரோவா பாக்குறது வேற, டைரக்டரா அவங்களோட டிமாண்ட்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா சில டைரக்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரும், சிலருக்கு வராது. ஸோ நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இந்த தடுமாற்றம்லாம் முதல்ல இருந்தது மனசுக்குள்ள, பட் இட் வென்ட் ஆன் ரியலி வெல். ஓகே. So when was that realization moment that ஆமால நம்மளுக்கு இது 50வது படம் 50 films, வாவ், அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இது வரைக்கும் என்னதே இல்லம்மா. அவங்க ஃபர்ஸ்ட் D50 அப்படின்னு போடும்போது என்ன டைட்டில் வைக்கல, D50 அப்படின்னாங்க. எதனால D50 இருக்கும்போது தனுஷோட 50th சொல்லுவாங்க. பரவாயில்லையே, எப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரெல்லாம் பேசும்போது 23 years ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியில. அப்போ சரி ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி பார்க்கலாம், நம்ம எப்போ வந்து யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் அதே 23 years இருக்கு. அவரு நம்மளும் வந்துட்டோமா, நம்ம எவ்வளவு படம் தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பசங்க லிஸ்ட் எடுக்க சொன்னாங்க கிட்ட. அப்பதான் நம்ம நிறைய படம் மறந்தே போயிட்டு போல, அவ்வளவு படங்கள் இருந்தது. எல்லாரும் எடுத்து லிஸ்ட் டவுன் பண்ணா நமக்கு So set work அமேசிங்கா இருந்தது சார். நோ நீட் டு டெல், லைக் உங்களோட ஒர்க்னா நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட லைக் 30 crores plus கான உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்து நீங்க அந்த மொத்த ஒரு ஏரியாவே நீங்க ரிக்ரியேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனுக்கான ஒர்க் வந்து ஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல தெரிஞ்சது. இந்த அடங்காத அசுரன் சாங் முடிஞ்ச கையோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ற அந்த லீட், the way the production design was made especially for the climax, personally என்னோட பார்த்தவங்க வந்து வாவ், இது உண்மையாவே இது செட்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ரைடா சொன்னேன், ஆமாப்பா இது எல்லாமே செட்டுப்பா, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா போட்டிருக்காரு ஜாக்கி சார் அண்ட் தி என்டையர் டீம். ஸோ டெல் அஸ் அபவுட் தட். இப்போ யூஸ்வலா வந்து ஒரு செட் கிரியேட் பண்றது வந்து இட் மைட் பி சேலஞ்சிங், ஃபார் சம் இட் மைட் பி an easy task. பட் உங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ் அது எல்லாமே கொடுத்து யூ வில் ஹேவ் டு கிரியேட் பண்ணல. ஸோ ஹவ் வாஸ் தட் ஃபார் ராயன்? நீங்க கேட்ட क्वेश्चनல இருந்த பாதி விஷயங்கள் வந்து ராயன்ல எனக்கு நடக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்,
ஏன்னா ஃப்ரீ ஹேண்ட் எந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஜென்ரலா ஒரு மெட்டீரியல் காஸ்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இவ்வளவு பேர் ஒர்க் பண்ண போறாங்கன்னு ஒரு பட்ஜெட்டா ஒர்க் பண்ணி அதை சொல்லி அதுல இருந்து ஒரு நெகோசியேஷன் நடக்கும். இவ்வளவுக்குள்ள பண்ண முடியுமா? இங்க வந்து டைரக்டர் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்தாரு. எனக்கு மெயின் எலிமெண்ட்ஸா இதெல்லாம் வேணும், ஒரு டாஸ்மாக் வேணும், ஒரு கிளினிக் வேணும். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் அவருக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் கொடுத்துட்டு இதை வச்சு ஒரு 2 ஊர் எனக்கு வேணும் சார் அப்படின்னு அவர் ரெஃபரன்ஸா என்கிட்ட கேட்டது வந்து இப்ப ராஜன் ஏரியா போட்டோம்ல சார், அந்த மாதிரி. ஆனா அந்த ஏரியா வேண்டாம், நமக்கு ஜென்ரலா ஒரு ஏரியா, பட் அந்த அதுல இருந்து ஸ்ட்ரீட்ஸ் அது மாதிரி ஒரு 10 மடங்கு இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அங்கே ஒரு 55 வீடு போட்டோம். ஸோ 10 மடங்கு இருந்து 550 வீடு போடலாம். அது 2 டவுனா பிரிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஃப்ரீ ஹேண்ட் இருந்ததுனால மட்டும்தான் வந்து என்னெல்லாம் மைண்ட்ல தோணுச்சோ, டைரக்டர் எதெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ எல்லா லேன் எல்லா பை லைன்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்றது அந்த ஃப்ரீடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கொடுக்குற ஃப்ரீடம். ஸோ அந்த சாங் மாண்டாஜஸ் வாட்டர் பேக்கெட்ல சந்தீப் ஆடுற அந்த சின்ன சின்ன சந்து, அதுக்கப்புறம் சேசிங் சீக்வன்ஸ்லாம் வர அந்த ஏரியா, இது செட்டுன்னு தெரிஞ்சு பார்த்த எங்களுக்கே வந்து ரொம்ப டயரிங்கா இருந்தது. அப்பா என்ன இவ்வளோ தம்மா துண்டா இருக்கு, இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மைன்யூட்டா பண்ணிருக்காங்க. அந்த செங்கல்லாம் வச்சு வந்து முழுசா இருக்காது அந்த வீடுகள்லாம். இட் வுட் ஹேவ் பீன் ஹாஃப் இன்கம்ப்ளீட். பார்த்து நம்மளுக்கே எக்ஸாஸ்டிங்கா இருக்கே, செட்டு போட்ட டீமுக்கு எப்படி இருக்கும்னு வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ டெல் அஸ் அபௌட் தட். எக்ஸாஸ்டிங்கிறதுக்கான விஷயமே இல்லைமா. என்னமா நாங்க அடிக்கடி பேசுவோம், அதான் சொல்லுவோம், ஐ காட் அ பிகர் கேன்வஸ் டு பெயிண்ட். அப்படிதான் பார்த்தோம். வாய்ப்பு கிடைக்க பெரிய கேன்வஸ் இருந்து இன்னும் நல்லா ரசிச்சு பெயிண்ட் பண்ணலாம். ஸோ அதுல இவ்வளவு பெரிய கேன்வஸ் அது 50 feet அமையுது அப்படின்னும் போது டீமே வந்து இன்ட்ரெஸ்டட் ஆயிட்டாங்க. இந்த சைடு ரிசர்ச் சைட்ல சத்யன்னு சொல்லிட்டு இருக்காப்புல, இப்போ டிசைனரா 2 பசங்க புதுசா சேர்ந்திருக்காங்க, துர்லோக்ஷா அண்ட் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு. போத் ஆர் ஆர்கிடெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்காங்க. ஸோ தே வர் ரியலி ஹெல்ப்ஃபுல் இன் த டிசைனிங் பார்ட். இப்போ ரெஃபரன்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஆர்கிடெக்ட் முகில்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ இப்போ 3 ஆர்கிடெக்ட் சைட்ல இருக்காங்க. இது வரைக்கும் நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டிசைனிங் பார்ட்ல. அதுக்கப்புறம் சத்யன் ஜாயின் பண்ணாப்புல டிசைனிங். ஸோ டோட்டல் டிசைனிங் சத்யன் பார்த்துக்கிறாங்க. நான் ஐடியாவை வந்து கன்சீவ் பண்ணா போதும். ஸோ தேர் ரெடி டு கிவ் மீ இன்புட்ஸ். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. இவங்க இல்லாம கோர் டீம் எப்பவுமே என் கூட இருக்கிறது ரியாஸ், ஒரு மாதவன், ஒரு சீனு, இவங்க எல்லாம் கோர் டீம். நம்மளோட அசிஸ்டன்ஸ் ரொம்ப வருஷமா ஒரு 15 வருஷமா என் கூடவே டிராவல் பண்றாங்க. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கம்யூனிகேட் ஆயிடும். ஸோ திருப்பி இந்த ப்ராஜெக்ட் வரும்போது கண்ணன் சொல்லிட்டு செட்டஸ் இருக்காப்ல, அவரு தான் ரொம்ப செல்ல பிள்ளை. ஸோ இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணுதான் கொடுத்தேன், எந்த வீடுமே வந்து நம்ம கற்பனை பண்ண வீடா இருக்கும். சென்னையில வீடு எப்படி இருக்கும், ஒரு குரோம்பேட்ல போய் பார்ப்போம், பல்லாவரத்துல போய் பார்ப்போம், தாம்பரம், அவுட்டர் போவோம், எல்லா இடத்துலயும் போய் பார்ப்போம். அங்க இருக்கிற வீடுங்களாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வீடை நம்ம ரீக்ரியேட் பண்ணா போதும். ஏன்னா நம்ம கிரியேட்டிவா பண்ணலான்னும் போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் எடுத்துட்டு ஃபேண்டசியா போயிடும். அதனால வேண்டாம், எப்படி இருக்குது ஒரு வீடு போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு வந்துருங்க. வாசல்ல அடுப்பு வச்சிருக்காங்களா, என்ன வச்சிருக்காங்க, செல்ஃப்ல என்ன வச்சிருக்காங்க, இதை பார்த்துட்டு வாங்க. அவங்கவுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தெருவில் 5 வீடு உங்களுக்கு, இந்த தெருவில் 5 வீடு உங்களுக்கு, நீங்க பார்த்துட்டு வந்த வீடை ரீக்ரியேட் பண்ணுங்க. அதனாலதான் அந்த ஓகே. இப்போ நீங்க இவ்வளவு பார்த்து பண்ணிருக்கீங்க. பட் இப்போ சமீபத்துல வந்து இந்த செட்ல மிஷப்ஸ் நடக்கிறது, அவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து அவங்க வாழ்க்கையை எழுந்து இருக்கிற நிறைய செய்திகள் நம்ம கேட்கிறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு ஒன் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம கான்சியஸா வந்து நம்மளோட ஒர்க்ல எந்த விதமான டிஃபெக்டும் இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி வெல் கிரியேட்டிங் அ செட். நிறைய ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்றது, இந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் தனுஷ் மேல இந்த ரோப்லாம் வச்சு ஏறி குதிச்சு ஓடுற மாதிரிலாம் இருக்கும். இன்கேஸ் நீங்க செட் போடுறதுல லைட்டா கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆயிருந்தா அது வந்து வேற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரில் அந்த ஒரு கான்ஷியஸ் எப்பயாச்சும் இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லம்மா, நான் டே ஒன் சினிமாக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருப்பேன். அவங்க பட்ஜெட் கம்மியா கொடுக்குறாங்கனாலும் லுக் அண்ட் ஃபீல் வேணா மாறலாமே வழி சேஃப்டி மெஷர்ஸ் குறைக்க கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டோட கூரை போடுறோம், இதுக்கும் மாஸ்டர் கேட்டாரு, மாடியில நின்று காமிச்சு கேட்டிருக்கேன், இந்த கூரை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிடுறீங்களா அப்படின்னாரு. உங்களுக்கு எல்லாம் வேணுமா மாஸ்டர்? ஆமா. ஓகே மாஸ்டர், பண்ணிடுவோம். எல்லா வீட்டுக்குள்ளயும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்து லேண்டிங் கொடுத்து அதை அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஓடுறாங்க. ஏன்னா சினிமால ஒருத்தர் ஓடுவாங்க சொல்லுவாங்க, பட் அந்த சீக்வன்ஸ் எடுக்கும் போது அந்த ஃப்ளோல வந்து 10, 20, 40 ஆயிடும். அப்ப போய் சொல்லிருக்கீங்க அந்த வீட்டுல 2 பேர் மட்டும் நில்லுங்க. அதனால ஹோல் ஏரியா வந்து கீழே ஸ்ட்ரென்தன் பண்ணிடுது. இது வந்து இதுக்குன்னு இல்லை, எல்லா படத்துக்குமே வந்து, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ், அதுக்காக தான் ஓடுறோம், அதுக்காக தான் எல்லாம் பண்றோம். அப்படின்னும் போது அதுல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு நம்ம கீழே ஸ்ட்ரென்த் கொடுத்தா மட்டும்தான் கான்பிடென்டா மேல நின்று அந்த விஷயத்த பண்ண முடியும்.
அதனால சேஃப்டி மெஷர்ஸ் எப்பயுமே எடுத்துறது. ஓகே ஓகே. சோ இப்போ கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அடங்காத அசுரன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லீட் வரும். நம்ம வந்து இதை வந்து பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்ரோன் ஷாட்ல இருந்து உள்ள வீடுக்குள்ள போயிட்டு கம்ஸ் டு த செட். சோ அதுல அந்த கேமரா விஷுவல்ஸோட இணைந்து உங்களோட செட் டிசைன் வந்து பயங்கரமா தெரிஞ்சுது. ஸோ மை கொஸ்டின் இஸ், இப்போ நீங்களும் சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் அவர்களும் உட்கார்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, திஸ் இஸ் த செட் அண்ட் இஸ் திஸ் ஹவ் யூ ரிக்வயர் யுவர் விஷுவல்ஸ் டு பி, இல்ல ஹவ் டஸ் தி டிஸ்கஷன் கோ ஆன்? இல்ல, டிஸ்கஷன் எல்லாமே செல்ஃப் சென்டர்ட் வித் தனுஷ் தி டைரக்டர். ஓகே ஓகே, கண்டிப்பா. ஆமா, இல்ல என்னன்னா அவர் கன்சீவ் பண்ற அந்த படத்தை வந்து என்னவா பண்ண போறோம் அப்படின்றது. சிங்கிள் ஷாட்னா சிங்கிள் ஷாட். ஏன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, அவரோட ஸ்கிரிபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்கிரிபிள் அது வந்து அவரே சொல்லாரு, சார் இதை எடுத்து வச்சு கிண்டல் பண்ண போறீங்க. ஏன்னா அது அவ்வளவு கிளியரா இருக்கும். அதாவது அப்படி போட்டு, சார் இது ஹீரோ வீடு சார், இங்க இருந்து அவன் வந்தான்னா இங்க ஒரு டாஸ்மாக் சார் அப்படின்னு ஒரு ஸ்கிரிபிள் வந்து போடுவார். ஸோ எனக்கு இந்த கிராஃப் கொடுத்துருவாரு. இப்ப இந்த கிராஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் எலிவேஷன் வரும்போது ஓம் இல்லைன்ட்டு ஓம் வந்து சொல்லுவாரு, சார் இல்ல சார் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு புதுசு அது ஓம் வந்து சொன்னது. சார் ஈஸ்ட் அண்ட் இது வெஸ்ட் ஃபேசிங் இருக்கு இல்லையா, அதுல வந்து வீடை வந்து அந்த ஃபேசிங் போடாதீங்க, எனக்கு சன்லைட் வந்து இங்க ரைஸ் ஆகி இங்க போகும். ஸோ ஈவினிங் வந்து ஃபுல்லாவே ஷேடோல மாட்டிக்கும். ஸோ வீடை வந்து இப்படி திருப்பி போடுங்க. தட் வாஸ் நியூ டு மீ. நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு மெயினான ஹவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கேட்ட அந்த ஈஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணாம இருக்கும். சன்லைட் ஆல்வேஸ் வில் பி தேர். ஸோ இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங் இன்புட் ஹோம் சைட்ல இருந்து வரும். சார் இந்த வீடை கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வச்சிருங்க, மாடியில ஒரே ஒரு ஜன்னல் வச்சு கொடுங்க, ஸ்ட்ரீட் லைட் வச்சு பண்ணுவாரு. இப்போ சூர்யா சார் உட்காந்துருக்க, சூர்யா உட்காந்துருக்க அந்த இடத்துல வந்து அந்த ஃபேன் ஒன்று சார் கேட்டாரு. ஸோ அங்கிருந்து ஒரு லைட் வச்சு, ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் லைட் எங்கெல்லாம் கேமரா அங்கே வச்சு வேணுமோ அதெல்லாம் வந்து அவர் சைட்ல இருந்து இன்புட் வரும். ஸோ இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுனால மட்டும்தான் அது செட்டா இல்லையான்னு தெரியற அளவுக்கு இருந்த காரணம் வந்து உங்களோட லைட்டிங் அண்ட் அந்த ஃபீல். ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ டிஓபி சார் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் ஒன்று இருக்கு, இப்படி வீடம் இந்த ஃபேஸிங்ல மாத்தி போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து செட் போடுறதுக்கு முன்னாடி நடந்த டிஸ்கஷன். இப்போ ஒருவேளை நீங்க ஒரு செட் போட்டதுக்கு அப்புறமா அது சினிமாட்டோகிராஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் எதிர்பார்க்குற அந்த அவுட்புட் வரலன்னா அதை நீங்க ஒடிச்சு இல்ல ரீடூ பண்ணி மாத்திருக்கீங்களா இந்த படத்துல? இந்த படத்துல இல்லமா, எல்லா படத்துலயுமே செட் கிரியேட் பண்றதே வந்து கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணணும்ன்றதுக்காக. நம்ம ஒரு லைவ் ஸ்பேஸ்ல போய் ஒர்க் பண்றோம்னா சில கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். இப்போ போலான்னா அந்த பக்கம் இருக்காது, இந்த பக்கம் போலான்னா செவுரு இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாதுன்னா நம்ம செட்டு கிரியேட் பண்றோம். அப்படின்னும் போது சினிமாட்டோகிராஃபருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னா, இப்போ திருச்சி டெம்பிள்லேயே பாத்தீங்கன்னா வால்லாம் மூவபிளா பண்ணி கொடுக்கும். ஸோ தட் ஷார்ட் எடுக்கணும்னா அந்த வாலை மூவ் பண்ணிடலாம் நீங்க. ஸோ அதுக்கே அப்படி பண்ணும்போது நீங்க 550 வீடு போட்டு இது வந்து ஃபிக்ஸடு, நீங்க இங்கதான் ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. தட் ஃப்ரீடம் ஹாஸ் டு பி கிவன் டு தி சினிமாட்டோகிராஃபர். ஸோ அப்பதான் டைரக்டர் கேட்குற எல்லா ஷாட்டையும் அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதனால வீட்டை இடிங்கன்னா இடிச்சிருது, செவரை கழட்டுக்கிட்டா கழட்டி எடுத்து போய் வச்சிருது. ஸோ ஏன்னா தட் இஸ் த ஃப்ரீடம் செட் கிவ்ஸ் ஃபார் அ சினிமாட்டோகிராஃபர் அண்ட் தி டைரக்டர். இப்போ இந்த 550 வீடு செட் போடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அது எப்பயும் போல சினிமால நிறைய நாள் கொடுத்தாரு தனுஷ் சார், சரி ப்ரொடக்ஷன் சரி நிறைய நாள் கொடுத்தாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது 3 months பிளான் பண்ணோம். சரி சார் பண்ணிடலாம் சார் 3 months அப்படின்னாரு. ஜான்ல ஆரம்பிக்கலாம்னாரு. அப்புறம் ஃபெப் வந்துருச்சு. பிரதர் ஃபெப் வந்துருச்சு அப்படின்னா, சார் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் டைம் டைட்டா இருக்கு அப்படின்னாரு. மில்லர் கேப்டன் மில்லர் சொல்லிடுறேன் சார். மார்ச் வந்தது. பிரதர் கடைசி நேரத்துல காலத்துல கத்தி வச்சிருக்காங்க. சார் சார் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போனோம். சார் நாளைக்கு நம்ம செட் அது போய் ஆரம்பிச்சிடலாம். சரி பிரதர், நெக்ஸ்ட் மந்த் ஷூட் சார், 5ஆம் தேதி. பிரதர் அடுத்த மாசம் என்ன சொல்றீங்க? சார் வேற வழியே இல்லை சார், டேட் எல்லாம் இது பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் மந்த். நான் ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சார், நீங்க ஒரு சைடு எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க. இந்த ஜெயசூர்யா சார் வீடு இருக்கு அந்த ஏரியா, அதை நீங்க முடிச்சு கொடுங்க சார், நான் அதில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க சைமல்டேனியஸா அதை கொடுத்துருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்க ஒரு மாசம் பயங்கர டைட் அப்படின்னு. சார் வேற வழியே இல்ல, நம் சேலஞ்ச் இஸ் given, accepted அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி வரோம். and you've delivered it really well. I mean இந்த ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல கூட நீங்க வந்து அதுல எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம சூப்பரா நீங்க கொடுத்திருக்கீங்க. மேபி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கிறதுனால தான் நல்லா பண்றோமானே இப்ப எனக்கு டவுட் வந்துருக்கு. அந்த பிரஷர் இல்லையா, டெட்லைன் வரப்பதான் அது நல்லா இருக்கு. இல்லன்னா நம்ம என்ன கொஞ்சம் லெத்தாஜிக் ஆயிருவோம், ஹியூமன்ஸ் இல்லையா, நமக்கு அது வந்துடும், பாத்துக்கலாம், இது நாளைக்கு பண்ணலாமேன்ட்டு. இது என்ன ஆகுதுன்னா, இல்ல இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட்டை முடிச்சே ஆகும், என்ன பண்ணலாம், அதுக்கு மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஏன்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தா தான் இது எதையுமே பண்ண முடியாது. நீங்க லிமிடெட் பட்ஜெட் வச்சிருப்பீங்க, லிமிடெட் ஆளுங்க தான் வைக்கணும். இங்க வந்து சன் பிக்சர்ஸ்ல வந்து நான் வந்து 150 பேர் அப்படின்னு கேட்டேன்னா அடுத்த நிமிஷம் மேனேஜர் ரமேஷ் சார் வந்து கேட்பாரு, ஐயா போதுங்களா அப்படிம்பாரு.
எதுக்கு ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா அதுக்கு கேட்டேன் ஏன்னா இடம் பெருசா இருக்கே அப்படின்னா தட் கிவ்ஸ் us full freedom. நீங்க என்ன டெட்லைன் என்ன கேட்டீங்கன்னாலும் நீங்க இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாம பண்ண முடியும். படம் பார்த்த பல பேருக்கு பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா the references to mythological characters. ராவணன் இருக்காங்க, அதுக்கப்புறம் we have goddess Durga as the depiction. So and the paintings on the wall and அது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு with regard to the characters அது வந்து ரொம்ப அழகா டெபிக்ட் பண்ணிருந்தாரு நம்ம இயக்குனர் தனுஷ் சார். So tell us about that painting and the idea was like Dhanush's or was it like an input from yours? Because sometimes on the production designers also have their say. இது இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் கொண்டு வந்தா it will look even enhanced. So about that. இல்ல again all credits to Dhanush. ஏன்னா கதையில வந்து he was very clear. என்ன வேணும் என்ன வேண்டாம் அதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனால இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து தங்கச்சியும் அண்ணனும் போயிருக்கிற இடத்துல எனக்கு சமைக்கிற பக்கத்துல இருக்கு சார் படைஞ்ச செவரு அதுல ஒரு துர்கையோட படம் அது ஸ்கேலோட சொல்லுவாரு. அந்த பொண்ணு என் தங்கச்சி கேரக்டர் எந்திரிச்சு நின்னா நான் லோவாங்கல் போனா பின்னால அந்த கைகள்லாம் என் தங்கச்சிக்கு அந்த மாதிரியே இருக்கும் கிளியரா. அது அதே மாதிரி ராவணன் அது ஒரே ஒரு இன்புட் எக்ஸ்ட்ராவா கொடுத்தா நான் ஒரு கேட்ல வச்சுக்கிறேன். செவருல தான் பிளாட்டா இருக்குது ஒரு கேட் இருக்கும். ஸோ கேட்டோட க்ளோஸ் பண்ணா ராவணன் இருக்கலாம் தாராளமா பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு. மற்றபடி எவ்ரி அதர் இன்புட் வாஸ் given by Dhanush. Credit goes to one and only director. அதனால என்னன்னா அது he gave the freedom again. இது இருக்கணும் சார். பட் இந்த ராவணன் வந்து எப்படி சொல்றது நம்ம டெபிக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் நாலேஜ் கொடுத்தாரு. அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணாரு. மற்றபடி டோட்டல் ஃப்ரீடம் taken by Dhanush. Okay. So which is your favorite piece of set work? நீங்க படத்துல பண்ண மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா இல்ல இல்ல ஏன்னா ஒரு வீட்டுக்கு அன்னைக்கு இன்னொரு ஆர்ட் டைரக்டர் வந்து அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து செட்டை காமிக்கிட்டு பண்ணாரு. தாராளமா காமிங்க செட் ஒர்க் நடக்கும்போது அவர் வந்து அதான் சொன்னார் இல்ல சார் டீடைலிங்னா என்னன்றது என் அசிஸ்டன்ட் கத்துக் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு வந்து காமிச்சேன். ஏன்னா அது ஒரு சின்ன சந்துக்குள்ள போய் முட்டு சந்து மாதிரி திரும்புது. இது படத்துல வருமா வராதான்னு தெரியாது. ஆனா அங்க இருக்கிற அந்த ஜாலி வீட்டோட ஜாலியில வந்து விவிடி இது என்ன இருக்கிற பேப்பர் ஒண்ணு சுருட்டி வச்சிருக்கீங்க. இது வந்து டெட் எண்டுக்கு ஒரு கார்னர் அது. இது ஷார்ட்லயே வருமானு தெரியாது. ஆனா அதுக்கும் ஒரு டீடைலிங் பண்ணிருக்கீங்க ரொம்ப. ஏன்னா விஷுவலா அந்த ஃப்ரேம் வரப்போகுதுன்னா இதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுவோம். நீங்க மொத்த ஊர்லயுமே எல்லா சந்திலையுமே ஒர்க் பண்ணி வச்சிருக்கீங்க. தட் இஸ் தி ஃப்ரீடம். நம்ம டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாதான். இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஐயோ ஒரே ஒரு சிங்கிள் பிளாட் தான் அடிச்சிருக்கேன் கேமரா அந்த பக்கம் போகாதீங்க வேண்டாம் அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை திருப்பினாங்கன்னா அந்த போலம் கொஞ்சம் ஏஜிங் ஆயிருக்கட்டும் அப்படின்னு எல்லா பார்ட்டியும் ஏஜிங் பண்ணி வச்சிருக்கோம். அதனால எல்லா ஏரியாவும் ஃபேவரட். ரொம்ப ஃபேவரட்னா இல்லாம எவ்ரிதிங். இவரு சரவணன் சார் வீடு ரொம்ப பிடிச்சி போய் பார்ப்போம். அதுவும் செட் ஆனா மொத்த படமே செட். எனக்கு உண்மையாவே அந்த போர்ஷன் ஐ தாட் அது சரி அது ஏதோ ஒரு டெசர்ட்டட் ஏரியால ஏதோ ஒரு வீடு அதான் நீங்க கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணி அது தட்ஸ் ஆல்சோ செட். 950 வீட்ல அதுவும் ஒண்ணு. பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்கு அந்த இதுக்கும் இல்ல அது ஏரியாவா பிரிச்சுக்கிட்டோம் நாங்க. ஒரு ஏரியா வந்து ரொம்ப லோவா இருக்கும். அதாவது நம்ம இவரு சந்தீப் இருந்த வீடு இருக்கு இல்லையா அந்த பொண்ணு சரி சூரரை போட்டு வருது பேர் அபர்ணா பாரதியோட வீடு இருக்கு இல்லையா அந்த ஏரியால கொஞ்சம் டவுன்ல இருக்கும். பினான்சியலா அவங்களாம் கொஞ்சம் டவுன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கும். பக்கத்துல இந்த தோபி காட்லாம் இருக்கும். ஸோ அந்த ஏரியா கொஞ்சம் டவுனா இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து தனுஷ் இருக்கிற அந்த வீடு அந்த லைன்லாம் இருக்கும். இவரு இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா அங்கதான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிற இடம் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சரவணன் இருக்கும். இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இந்த ஏரியால மரமே இருக்காது. ட்ரையான லைஃப் ஸ்டைல். விஜய் சூர்யா இருக்கிறது கொஞ்சம் தென்னை மரம்லாம் இருந்து அது கொஞ்சம் பெட்டரான ஹவுசஸ் இருக்கும் அந்த ஏரியாவில். அங்கதான் ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும் மாதா கோயில் ஒண்ணு. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸா பிரிச்சுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க அதுவும் செட்ல சொல்றப்பதான் எனக்கு இன்னும் பக்குன்னு இருக்கு. ஏன்னா அதுல ஒரு இன்டர்வல் பிளாக் சீக்வன்ஸ் பண்ணிருப்பாங்க. லெசர் மேல இருந்து அந்த கிரில்ல புடிச்சு இப்படியே ரொட்டேஷன்ல அடிச்சு. Oh my god. Okay, so this is what a Marvel looks like. It happened. It just happened. So like நீங்க இப்போ மென்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க லைக் அந்த விவிடி கோல்டு பாக்கெட் வந்து சுருட்டி அது ஃப்ரேம்ல வருதோ இல்லையோ as a set அது ஃபுல்லா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அது பண்ணல நானு. But I would like to quote this from one of the producers who like நான் இன்டர்வியூ பண்ணப்ப சொன்னாங்க. அதாவது
there are two types of production designers. ஒன்னு வந்து அது மொத்த செட்டை வந்து பிரம்மாண்டமா அது ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமா கொடுத்துருவாங்க. சில ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ் உங்களுக்கு நீங்க இப்ப என்ன சீன் ஷூட் பண்ண போறீங்க வீடுனா only one half of the wall would be a set. Remaining நீங்க அடுத்த இந்த போர்ஷன்ஸ்ல நீங்க அதை மாத்திட்டு வேற செட்டப் நீங்க பண்ணலாம். That's also cost efficient. அதான் மொத்தமா அது ரெடி பண்ணிட்டு அது பாதியிலேயே ஷூட் பண்ணாம இருக்கிற பாதி மட்டும் அது திங் கோஸ் ஃபார் வேஸ்ட். ஸோ உங்களோட எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே வந்து தேவையில்லாம இருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு வந்து அந்த எவ்வளவு நம்மளுக்கு அந்த சீனுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கும் அவ்வளவு செட்டு போட்டா போதுன்னு சொன்னாங்க. How do you look at this? See, it depends on the budget, mainly on the budget. நீங்க பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்குன்னா அப்படி பண்றதுல தப்பே கிடையாது. See, when you have enough budget, ஏன்னா இங்க வந்து கிரியேட்டிவ் ஏரியா இருக்கு. இட்ஸ் லைக் பெயிண்டிங், இட்ஸ் லைக் an art. ஸோ நீங்க கிரியேட்டிவ் ஏரியால வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வச்சிட்டீங்கன்னாலே கிரியேட்டிவிட்டியை வந்து நான் கட் ஷார்ட் பண்ண வேண்டியது. யாரா இருந்தாலும் நானோ டைரக்டரோ சினிமாட்டோகிராஃபரோ ஒரு பாயிண்ட்ல கட் ஷார்ட் பண்ண வேண்டியது. இப்போ நான் பேசுறேன் என்ன இங்க வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற இதுக்கு மேல கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ செவரு இல்லைங்க நீங்க இங்கேயும் போய் எடுக்கலாம் அப்படின்னா அவரு குஷியா போய் இங்கேருந்து ஒரு 2 ஷாட் எடுப்பாரு. தட் இஸ் கிரியேட்டிவ் ஃப்ரீடம். நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அதுக்குள்ள எடுத்து கொடுத்துருவாங்க. பட் ஆனா மண்டைக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கிரியேட்டிவிட்டிக்கு வந்து எல்லை இல்லை. அது வந்து இன்னும் தாண்டி போகலாமே, இன்னும் பெருசா பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். ஸோ அதை வந்து நீங்க ஹாஃபே படம் எடுத்துக்கிட்டோமா ஐயோ இந்த சைடு ஒரு வால் இருந்தா நல்லா இருந்திருக்கு ஷார்ட் அப்படி எடுத்துக்கலாமே நினைச்சா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார்ட்டையும் அதை பத்தி சொல்ல முடியாது. பண்ணலான்னு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம் வெரி ரேர்லி யூ கெட், வெரி ரேர். மற்றபடி எல்லாமே கம்ஸ் வித் பாசிட்டிவ். இல்ல சார் இந்த ஹீரோக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், இதுல இவ்வளவுதான் பண்ண முடியும், நீங்க இதுக்குள்ள பண்ணி கொடுங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிங்கிள் ஃபினிஷ் எங்க தேவையோ அவங்க ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறம் அதுல ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். தட் இஸ் ஃபேர். ஆனா நீங்க பட்ஜெட் வந்து இருக்குது, அந்த ஃப்ரீடம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கு. ரெண்டு அதாவது D50 J50 ரெண்டும் இணையிறது அப்படி அமைஞ்சிருச்சு. என்னன்னா the whole ground is yours ன்றாங்க. ஸ்ப்ளே அரவுண்ட் ன்றாங்க. அங்க போயிட்டு நான் வந்து ஒரே ஒரு ஃபிளாட் அடிச்சு வச்சுட்டு சினிமாட்டோகிராஃபர் வந்து சார் நான் டாப் போடலாம்னு நினைச்சேன், நீங்க டாப் போடவே இல்லை, நான் டாப் போட மாட்டேன். இப்போ ட்ரோன் ஷாட் அச்சுன்னு இருந்தது, எல்லாத்தையும் தளம் போட்டு எல்லாம் முடிச்சு பண்ணதுனால மட்டும்தான் அது பாசிபிள். இல்லைன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல உட்காந்து திருப்பி எல்லாத்துக்கும் நீங்க ஆட் பண்ணிடுங்க. அதை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து யூ ஒன்ட் கெட் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சார் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே தனுஷ் சொல்லிட்டாரு சார் சூப்பர் சார் இதான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த டாஸ்மாக் தான் முதல்ல கொண்டு போய் காமிச்சேன் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுல போய் நின்றுட்டு முதல் வார்த்தை தான் சொன்னேன் இதுதான் சார் நான் எதிர்பார்த்தேன். ஸோ தட்ஸ் இட். இது வந்து ஃப்ரீடம் இருக்கும்போது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கும்போது ரெண்டு கம்பைன் ஆகும்போது ஃபுல்லா போட்டுட்டு போயிடலாம். அதுல இருந்து கஷ்டம். சோ நீங்க இப்போ ராயன் படத்துல நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆஃப்கோர்ஸ் அந்த 550 houses கிரியேட் பண்றது டைம் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நீங்க you started doing the other side of the story. So what was the first set you erected for Ryan? அப்புறம் எஸ் சூர்யா சார் வீடு. ஏன்னா அது அதாவது அந்த ஊர்ல எஸ் சூர்யா சார் வீடு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. அவர் ஒரு பெரிய ஆளு, அதை சுத்தி தான் ஊர் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னாரு. இந்த பக்கம் சரவணன் சார் வீடு அதை சுத்தி கிரியேட் ஆயிருக்கும். இங்க தனுஷ் வீடு அவர் வீடு சுத்தி பல வீடுகள் கிரியேட் ஆயிருக்கும். இப்படித்தான் பிரிச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எஸ் சூர்யா சார் வீடு தான். ஓகே. சோ நீங்க ராயம் படம் பார்த்தப்ப எந்த சீன்ல வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்தது நீங்க ஃபீல் பண்ணீங்க? இல்ல என்னன்னா படம் ரிலீஸ் ஆகி இமீடியட்டா என்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக நான் போயிட்டேன் ஊருக்கு, அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டேன். ஒரு வாட்டி தான் பார்த்தேன், நான் தொடர்ந்து 10 வாட்டி பார்க்கலான்னு இருந்தேன். ஆமா அப்படிதான் பண்ணிடுவேன். வட சென்னையில 14 வாட்டி பார்த்தேன். ஸோ இது இப்ப வரைக்கும் இன்னும் ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன், இன்னும் 13 வாட்டி பாக்கி இருக்கு. ஸோ பார்க்கும்போது தான் தெரியும் எனக்கு. ஏன்னா செட்டை எங்கேயுமே கவனிக்கல, டைரக்டர் சக்சஸ் ஆயிட்டாரு அங்கேயே. இல்லைன்னா நமக்கு ஆசையா இருக்கும் நம்ம அந்த கடை போட்டோம். ஏன்னா இப்ப அந்த மாவு அரைக்கிற சீட்லாம் இதுலயே ட்ரெயின்ல அதுக்கெல்லாம் மாவு மிஷின் ஒரிஜினலை வாங்கிட்டு வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி ரெடி பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷன்லயே வச்சோம் உள்ள ஒரு கடையில. சோ இதெல்லாம் அப்பா சீன்ல வரும் அப்படின்னு. ஆனா படம் பார்த்து வர அம்மா இது எங்க வந்துச்சு அந்த சீனே ஞாபகம் இல்லை எனக்கு. ஏன்னா கதையோட கனெக்ட் பண்ணிட்டாரு. அதனால நீங்க அடுத்தடுத்து பார்க்கும்போது தான் எந்த சீன் நல்லா இருந்துச்சு, எந்த இடத்துல ஆடியன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு தெரியும். ராயன் படம் பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிசர்ச் எந்த மாதிரி இருந்தது? பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ பீரியட் ஃபிலிம் அகைன். லைக் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரீனஸ் எஃபர்ட் எடுக்கிற நிலைமை இருக்காது. லைக் going back to references, trying to fish out for props and all of that. But இந்த படத்துல கண்டிப்பா அந்த ஏரியாவை ரீக்ரியேட் பண்றதுக்கான ரிசர்ச் ஒர்க் தான் நிறையவே பண்ணிருக்கீங்க. So how did that start and how did it finish? அதுல சரி சேலஞ்ச் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது முதல் சேலஞ்ச் என்ன சொல்லிட்டாருன்னா we already have the pressure of வட சென்னை டு எப்போ வரப்போகுது. Yes, exactly. So ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு சார், எனக்கு அந்த சாயல் வந்துட வேண்டாம். நீங்க போட்டீங்கன்னா இம்மிடியட்டா சொல்லிடுவாங்க இது ராஜன் ஏரியா மாதிரி, இது வந்து இவர் அன்பு இருந்தது.
ஸோ அது மட்டும் வராம பாத்துக்கோங்கட்டாரு. அது வராம பாத்துக்கிறது தான் பெரிய சேலஞ்சு. பிகாஸ் வீடுன்னா அது அப்படிதான் இருக்கும். ஏரியால வீடு அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். நம்ம அது வேற ஒன்றும் மாத்தி பண்ண முடியாது. ரொம்ப ஏலியனேட் அதை மாத்திட்டீங்கன்னா. ஸோ இப்போ தின் லைன் அது, அதை டச் பண்ணாம வேற ஒரு ஏரியாவை காட்டணும். ஸோ அதனால சரி அந்த பக்கமே போவாண்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதே வந்து இந்த சைட் ஆஃப் சென்னைக்கு வந்துடும். பலவரம், குரோம்பேட்டு, இந்த பக்கம் எங்கெல்லாம் டீப் போக முடியுமோ, அது சென்ட்ரலுக்கு அந்த பக்கம் போகாதீங்கன்ற பசங்களை சென்ட்ரலுக்கு இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்கி தேடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடமா போய் எந்த வீடு. அது என்னன்னா நீங்க அதை தனியா பிரிச்சு ஒரு ஏரியான்னு தேட வேண்டாம். பசங்க அதை சொல்லுங்க, நீ போற வழியில பலவரம் போற, குரோம்பேட் போறேன்னா போற வழியில திடீர்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு லேன், அந்த லேனுக்குள்ள போய் பாரு, அதுக்குள்ள வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடுங்க இருக்கும். இந்த பக்கம் போறியா திடீர்னு சென்ட் தாமஸ் பண்ட் உள்ள போய் பாருங்க, அதுல ஒரு லைன் ஒண்ணு கிடைக்கும். ஸோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப், இதுக்குள்ளதான் பார்க்கணும், இந்த ஊர்ல போய் அப்படியே டி நகர் மாதிரியே போட போறோம் இல்லை. கலெக்ஷன் ஆஃப் சென்னை ஹவுசஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு இடத்துல போறோம். பட் நாங்க ஈசிஆர்ல டெய்லி அந்த செட்டு போட போகும்போது, கார்ல போகும்போது நாங்க திருலோக்ஷா இருப்போம். ஸோ போட்டோஸ் எடுத்துக்கிட்டே போவோம். கடைகள் ஏதாவது பார்த்தா என்ன மாதிரி கடை ஃபார்ம் ஆயிருக்கு, ஏன்னா ஈசிஆர் ரோடு பெருசா இருக்கும். ஸோ பெருசா வரதுக்கு முன்னால எங்க இருந்துருப்பாங்க கடை, அப்போ வேற இடிச்சுட்டு இருந்தாங்க ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக. ஸோ இடிக்கும் போது எங்களுக்கு அந்த லேயரிங் புரிஞ்சிச்சு. பாதி வந்து வீடு அப்படியே உடஞ்சி நின்றுட்டு இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடு இருந்துருவோம், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட் யார்ட்ல வந்து மெதுவாக கடை வச்சுட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் செட்ல. ஸோ இப்படி ரிசர்ச் தான் போயிட்டு. ஓகே, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை அந்த ஏரியா, so adu like during which part of the creation was that? That was actually almost the last part. செட் எல்லாம் முடிச்சிட்டு அந்த லாஸ்டா தான் கேட்டாரு. அது எனக்கு அவர் என்னன்னா தனுஷ் என்ன அவரும் சென்னையை வந்து ரசிச்சு வளர்ந்த பையன். சென்னையில இருந்து எல்லா நூக் அண்ட் கார்னரும் வந்து ஒரு சாதாரண பையனா பைக்ல சுத்திட்டு இருந்த இது. அதனால என்கிட்ட என்ன சொன்னார்னா, டி நகர்ல சார் நீங்க போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல சார், டி நகர்ல ஒரு காலத்துல வந்து பரோட்டா கடை எல்லாம் லைனா இருக்கும். ஆக்சுவலா நாங்க போய் சாப்பிட்டுருக்கேன், படகல் பார்க் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி சுத்தி வண்டி கடையா இருக்கும், நடுவில் ஸ்டூல் போட்டுருப்பாங்க, நீங்க போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த ஏரியாக்கு நான் போனதுனால சொன்னோன்னே கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமா பிரதர் அந்த படகல் பார்க், ஆமா சார் சார் வண்டி இங்க நிக்கல சார், ரெண்டு பேரும் அதே சிங்கிள் பேச ஆரம்பிச்சோம். ஆமா சார் அந்த மாதிரி தான் சார், அந்த மாதிரி ஒரு வண்டியில வச்சிருக்காங்க சார், கடை வச்சிருக்காங்க சார், ஸ்டூல் கொடுத்தோம் சார், அதே. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த ஏரியாவில். ஸோ இந்த ப்ராப்ஸ் அண்ட் இந்த செட் டிசைன்லாம் கிரியேட் பண்றதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணீங்க சார்? மெட்டீரியல்ஸ் ஆர் ஆல் தி சேம். எல்லா செட்டுக்கும் யூஸ் பண்றது அது ஸ்பெசிஃபிக் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸ்பெசிஃபிக்னா எனக்கு அதை கலெக்ட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பழைய ஷீட்டா கலெக்ட் பண்ணணும். நீங்க புது ஷீட்டா வாங்கி என்னதான் ஏஜிங் பண்ணீங்கனாலும் அது அந்த ஃபீல் வராது. ஸோ ஷீட்டு ஓடு இது எது வாங்கினாலுமே போய் கடைகள்ல வீடுகள்ல பிரிச்சது இருக்கும். ஸோ அதை போய் வாங்கிட்டு வந்து அதை வச்சு கிரியேட் பண்ணிக்கிறது. வால்ஸை மட்டும் நம்மளா உட்காந்து நமக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த லெவலுக்கு ஏஜிங் தான். ஓகே, ஸோ ராயன் படம் பார்த்த மக்களுக்கு வந்து ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு, whom to choose, Dhanush the actor or Dhanush the director. அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு என்ன, both are extremely excellent. அவங்க பார்த்த வரைக்கும் நீங்க அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவர் ஒரு நடிகரா இருக்கும்போதும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ ஒரு இயக்குனராகவும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. So tell us about the difference and what do you think with who would win, Dhanush the actor or Dhanush the director? See, Dhanush the actor வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவர் புதுசா ஜெயிச்சு காட்டணும்லாம் எதுவும் இல்லை. He is done more than enough. ஏன்னா வெற்றி கூட தொடர்ந்து டிராவல் பண்ணி அந்த அவங்க ரெண்டு பேருக்கான ஒரு கெமிஸ்ட்ரி, பயாலஜி எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் என்ன இன்புட் கொடுத்தாலும் தனுஷ் வந்து சார் இது இப்படியும் ஒன்று பண்ணிட்டாங்க, ஒரு 4 வெரைட்டியில கொடுக்குறாரு. ஸோ அப்படி ஒரு 2 பேருக்கு இருக்கும்போது அது ஓகே. ஹீரோவா வந்து அவர் இதுக்கு மேல நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் இது ஒன்று டூ இட் அட் ஈஸ், அது பழகி போச்சு அவர். பட் டிரெக்ஷனா பார்த்தா ராயன் வந்து எனக்கெல்லாம் ஷாக்கிங் இது. ஏன்னா இவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆயிடும். ஒரு 25 படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்ட் லெவல் எடுப்பாங்க இல்லையா, இதான் ஷார்ட் டிவிஷன், இங்க என்ன போகணும் அங்க நிற்கணும், அங்க திரும்புறதுல இந்த கடை வேணும். அப்படி வந்து அவ்வளோ கிளியரா இருக்கு. அவர் செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிம்லாம் சொன்னா வந்து பொய் சொல்றான்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹி ஹேஸ். எனக்கு இந்த ஷார்ட் வேணும், எனக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு இந்த வீடு இவ்வளோ தான் போதும். மாடி இருக்குது அப்படின்னா இல்ல சார் அது மாடி வேண்டாம், அதான் எனக்கு இது போதும். டோர் விட்டு இறங்கினாங்கன்னா சார் கொஞ்சம் நடந்து வந்து ஒரு மதில். ஏன்னா அப்ப ஷார்ட் டிவிஷன் பண்ணிட்டு இருப்பாரு. இதுல இருந்து இது நான் சொல்றது கிரவுண்ட் லெவல் மார்க்கிங்ல வந்து சொல்லுவாரு. டோரை திறந்தாங்கன்னா சார் கொஞ்சம் அப்படி நடந்து வந்து ஒரு கேட் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுலதான் செல்வராஜ் சார் வந்து கூப்பிடுவாரு வந்து பேசுறது. அப்ப அவர் உள்ள இருந்துருவார். இந்த ஷார்ட் செட் மார்க்கிங் அப்போ ஒரு தலையில இருந்து. ஸோ இப்படி டைரக்டர்ஸ் கிடைச்சிட்டா வந்து உண்மையாக சொல்ற டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து டிலைட். ஏன்னா
நமக்கு கன்ஃபியூஷனே வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம வீடை போட்டு வச்சிருவோம், வீடு தான் கேட்பாங்க. கேட்டு ஷூட்டிங்ல வந்து பிரேமை வச்சுட்டு கேட்பாங்க, சார் இப்போ வெளியே வரும்போது எனக்கு ஒரு மதில் வச்சு கொடுங்க. நம்ம மெஜிஷியன் இல்ல சார், அடுத்த ஷாட்டுக்கு வேணும் அப்படின்னா சரி, அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பண்ணி கொடுத்துருவோம், வேற விஷயம். பட் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகும், அந்த ஸ்பாட்ல எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகும், மென்டலி வி கெட் டிஸ்டர்ப். என்னடா இவ்வளோ பண்ணி வச்சு இதை போய் சொல்லிட்டாங்களே. ஸோ இந்த கிளாரிட்டி இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து ஆல்வேஸ் a delight. சூப்பர். ஸோ we have the answer. And இப்போ வந்து படம் பார்த்து இன்னும் சில செக்ஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ் ஃபீல் பண்றது வந்து தனுஷ் இஸ் த நெக்ஸ்ட் வெற்றிமாறன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வித் நோ கம்பேரிசன் டு எனிபடி, பட் on a scale of 1 to 10, how would you rate this? I mean, இந்த அளவுக்கு வந்து closer he has that proximity to be like the next வெற்றிமாறன். நீங்க சொல்லிட்டீங்க கொஸ்டின்ல, இல்ல நீங்க அந்த கம்பேரிசனே தப்பு. ஏன்னா because nobody can become another person. Each one is an individual. We get influenced by people. அவ்வளவுதான். இதுதான் என்னோட இது. மதுரையில போய் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் 2-3 படமா, என் வாயில ஸ்லாங் மதுரை ஸ்லாங் வந்துச்சு. திருநெல்வேலியில ஷூட் பண்ணும்போது அது வந்துடும். இட்ஸ் ஆப்வியஸ். அங்க பழகும் போது சில நல்ல குவாலிட்டிஸ் அவங்ககிட்ட நமக்கு வரும். நிறைய பேர் கெட்ட குவாலிட்டிஸ் வருது, அது வேற விஷயம், அது விட்டுருவோம். பட் நல்ல குவாலிட்டிஸ் எல்லாரும் பழகும் போது நமக்கு வரும். சரி, அதனால நம்ம அவ்வளவு மாற போறோமா அப்படின்னு பார்த்தா அது வாய்ப்பு. அந்த இண்டிவிஜுவல் அவங்கதான். அந்த இட்ஸ் a craft. Direction is a craft. அதுல வெற்றி has excelled somewhere else. தனுஷ் இப்ப உள்ள வரும்போது என்ட்ரி லெவல் நல்லா பண்ணிருக்காரு. He'll excel in a different way. He'll form a different தனுஷ். As a director, தனுஷ் வந்து ஏன்னா எல்லா கிராஃப்டும் கத்துக்கிட்டே வராரு. ஒரு அப்ராட்ல போய் ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணிட்டு வர்றாருன்னா அங்க என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற வரைக்கும் தெரிஞ்சுட்டு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு இங்க பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது. ஸோ இப்படிப்பட்ட டைரக்டர் வந்து they'll go different heights. ஸோ எனக்கு எப்பயுமே இந்த கம்பேரிசன் விட்டு வராது. both different legends in their own way. ஸோ ராயன் இப்போ வெளியே வந்து மக்கள் மத்தியில பெரிதும் பேசப்பட்ட ஒரு படமா அமைஞ்சிருக்கு. அண்ட் we are like looking forward to Dhanush's next film as the director. And line-upல இன்னும் 2-3 படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And also we have நிலவுக்கு என்ன என்னடி போகணும். So looking forward to that as well. உங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு அடுத்ததான் சூர்யா Part 4 இருக்கு. அண்ட் அப்படியே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் லைன்-அப்ஸ்லாம் இருக்கு. So when do you rest? That's my question. I generally rest. You rest? Yes. But நீங்க பண்ற படங்கள்லாம் oh my god. Oh, okay. So that is see, ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் இருந்தது. என்னோட குருநாதர் கேட்டார், என்ன உனக்கு ஆசை, பணம் நிறையவா இல்ல ஓடிட்டே இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா that's what gives me energy. That's what gives me peace of mind. இந்த ஓட்டம் வந்து தொடர்ந்துட்டே இருந்தா போதும். இதுல பிரேக் அப்படின்னு இந்த லாக்டவுன் மாதிரி போட்டுட்டாங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து மண்டை வெடிச்சோம். மற்றபடி இந்த ஜேர்னி இஸ் நைஸ். நீங்க சொல்ற மாதிரி பைப்லைன் நிறைய இருக்கு. ப்ரொவைடட் இந்த மாதிரி நல்ல ஒரு டைரக்டர் who has good head and who can give yes அத knowledge about cinema தாண்டி டெக்னீஷியன்ஸை நம்பி அவங்ககிட்ட ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பேஸ் ரொம்ப ஏன்னா இதுக்கு முன்னால வச்சு மட்டும்தான் அதை கொடுத்துட்டு இருந்தாரு. மற்ற எல்லாருமே வந்து இப்படியும் அப்படியும் தான் இருக்கும். பாதி நேரம் வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது குறை, அது குறை, அப்படியே தான் இருக்கும். வெற்றி கேவ் தட் ஃப்ரீடம். உங்களுக்கு தோணுதா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் this director has given me that same freedom. Wow. கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. And definitely we need more actors and directors who give that space to technicians and actors. So amazing. Thank you so much, sir. As always, very interesting ஆன விஷயங்கள் ராயன் படத்தை பொறுத்து நீங்க வந்து நமக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. And ஃபியூச்சர்ல உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இதே போல வெற்றி அடைய மீடியா சார்ந்த வாழ்த்துக்கள். It was lovely talking to you, sir. Thank you so much. Thank you.